காங்கேய காளைகள் எடுத்துட்டீங்கன்னா பல்வேறு வகையான நிறங்களை நம்ம சொல்லுவோம். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா மயில, செவலை, சந்தனப்பிள்ளை, அதுக்கப்புறம் காரி, காராம்பு, இந்த மாதிரி நிறைய கலர்களை வந்து சொல்றோம். இதுல எது தனிச்சிறப்பு வாய்ந்த கலர்னா எதை சொல்லலாங்க? தனிச்சிறப்புன்னா மயில தானுங்க. அதாவது மயில தானுங்க. மயிலைக்கு உண்டான ஒரு இது எங்கேயுமே இல்லைங்க. சரி சரி. இப்ப எல்லாமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மயில காளைங்கிறது ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி வந்துட்டு இருக்குதுங்க. அப்படிங்களா? தமிழ்நாட்டினுடைய அடையாளங்க. சரி சரி. அது வந்து தமிழர் பண்பாட்டின் அடையாளம், தமிழருடைய அடையாளம். சரிங்க சார். ஆமாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்ப இந்த காங்கேய காளைகள் வளர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிடும் போது அதுக்கான செலவு வந்து 100 ரூபாய் தான் அப்படின்னு சொல்றீங்க. இட வசதி எவ்வளவு தேவைப்படும்? நம்ம வந்து எவ்வளவு பெரிய இடத்துல நம்ம கட்டுத்தரை அமைச்சிருக்கோம்? அதாவதுங்க அதுதாங்க ஒரு மாட்டுக்கு ஒரு 2 சென்ட் இருந்தா போதுங்க. சரிங்க. மாடு அதிகமாக அதுக்கு தகுந்த மாதிரி இடம் கொஞ்சம் வேணும்னு வைங்களேன். நம்மளுக்கு வந்து 4 ஏக்கரா இருக்குதுங்க. சரிங்க. என்னுடைய கணக்கு வந்து ஒரு ஏக்கர் நஞ்சில்லா விவசாயத்துக்கு ஒரு நாட்டு மாடு தேவைங்க. என்னுடைய கணக்குங்க.